மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. மேற்கொண்டு நிறைய நபர்கள் என்னோட வேண்டுகோளை ஏற்று சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது உறவுகள் நம்ம காணொலி பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் என்னோட கருத்துக்களை நான் தெரியப்படுத்துகிற மாதிரி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் நண்பர்களும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தால் நான் முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்லிடுறேன். எனக்கு பிக் பாஸ் சுத்தமாக பிடிக்காது. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ள நான் போக விரும்பலை. எனக்கு அதில் ஒரு துளி கூட உடன்பாடே கிடையாது. அவன் இவனை சொல்லுவான், இவன் அவனை சொல்லுவான். ஒரு அது என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படிப்பட்ட ஷோ அப்படின்னு எனக்கு கருத்துலாம் கிடையாதுங்க. ஆனால் எனக்கு பிடிக்காது, நான் தொடர்ந்து பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி சீசனில் கூட கலந்துக்கிட்ட நபர்கள் ஏதாவது ஒரு சொசைட்டி ரீதியாக ஏதாவது ஒரு அவங்களோட ஈடுபாடு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இப்போ இந்த சீசனில் உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே மிகவும் முக்கியமான நபர்கள், சொசைட்டிக்கு முக்கியமான நபர்கள். இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக அந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி மக்களுக்கு ரொம்ப நல்ல கருத்துக்கள், இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்கள், மாணவர்களுக்கு கல்வி செய்த கருத்துக்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான நபர் தான் இருக்காங்க. அவங்களோட செயல்பாடுகள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தோம்னா வச்சுங்களேன், அப்படி இருக்கும். ஐயோ இன்னும் இவங்க வீடியோ போட்டாலே ஒரு மாற்றமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வீடியோக்கள் போடக்கூடிய நபர்கள் உள்ள இருக்காங்க. நம்ம நடிகர் திலகம்னா நம்ம சிவாஜி சார் மிஞ்சின நடிப்பு இல்லைன்னு நம்ம இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ சமீபமாக ஒரு வருட காலமாக அதையெல்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆக்டர் கிடச்சிருக்காரு. அவரெல்லாம் கொண்டு போய் ஆஸ்கார் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கணும். தமிழ் சினிமா உலகம் என்ன, தமிழ் திரையுலகம் ஏன் இந்த விஷயத்தை பண்ணாங்க? அந்த அளவுக்கு நடிக்கக்கூடிய நபர்கள். ஒருத்தர் தன்னை மிகப்பெரிய ஒரு கடவுளோட வெளிப்பாடை காட்டின ஒரு நபர். அவர் என்னென்ன அவரோட செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நபர்களில் அதிகமான பேர் சமூக வலைதளங்கள் மூலமாக மாபெரும் அளவில் புரட்சி பண்ணி ஒவ்வொரு மக்கள் மனதிலையும் குடிகொண்டு அவங்க வாழ்க்கையை மாற்றுற அளவுக்கு தத்துவங்களும் புரட்சிகளையும் பண்ண நபர்கள் தான் இப்போ உள்ள இருக்காங்க. இது இந்த சீசனில் நடந்துகிட்டு இருக்கு. யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய உறவுகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் யாருக்கு அந்த நம்ம யூடியூப்பில் பார்ப்போம்ல ட்ரோல் வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போது யாரெல்லாம் உள்ள இருக்காங்க சொல்லி உள்ளே போகக்கூடிய நபர்களை பேரெல்லாம் பட்டியல் வெடிடுவாங்களே, அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது அந்த பிக் பாஸ் நான் பார்க்கவே மாட்டேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கத்து இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பலைகள் இன்னொரு பக்கத்து வந்துகிட்டே இருந்துச்சு. இது சமூக சீர்கேடுக்கான ஒரு விஷயம். இதில் என்ன இருக்குது, இது ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி மொத்தமாக அது பார்க்குறாங்க. ஆனால் அதில் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்குது. கோழி முட்டை சண்டை இது மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வீடியோ தரப்பில் அது நல்லதுன்னு பாராட்டுற ஒரு குரூப் இருந்தாலும் அது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் தனியாகவே இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கையில் முக்கியமாக இந்த பிக் பாஸ் ஷோன்னு வரும்போதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகள், தமிழகத்தில் நடக்கக்கூடிய மக்கள் சார்ந்த நிகழ்வுகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், மக்களுக்கு தேவையான விஷயங்கள், இந்த மாதிரி நிகழ்வுகள் மக்கள் பார்வைக்கு போகிறதே கிடையாது. முழுக்க இந்த பிக் பாஸ் இந்த 100 நாள் நினைக்கிறேன், கரெக்டுங்களா? 100 நாள் அந்த சீசன் முடிகிற வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் யாருமே இங்கே பேசுறதுக்கு நேரமே இருக்காது. ஏன்னா அவங்க இந்த பிக் பாஸ் பார்க்கவே நேரம் இருக்காதுல்ல. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சீசனில் சொல்லவா வேணும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அந்த பிக் பாஸோட டிஆர்பி குறைஞ்சிருக்கு, பார்வையாளர்களோட சதவீதம் குறைஞ்சிருக்குங்கிறதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ராவில் வைல்டு கார்டு என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு அறிமுகம், சிறப்பு நபர்களை உள்ளே என்ட்ரி பண்ணுறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்துவாங்க. இப்போ அதுக்கப்புறமும் அதில் அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, சண்டை சச்சரவு, ஓ வீட்டு பிரச்சனை, என் வீட்டு பிரச்சனை, நீ அப்படி இருக்க, நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு அதை மட்டும் சொல்கிறது இல்லாமல் ஒரு லெவலை தாண்டி, ஒரு நாகரிகம்ங்கிற லெவலை தாண்டி சோசியல் மீடியாவை விட டிவி அதிகமான மக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மக்கள் பார்க்குற மக்கள் தொகை இப்போ ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க. சோசியல் மீடியா என்ன தான் டெவலப் ஆனாலும் இந்த மாதிரி பிக் பாஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை என்றைக்குமே குறைஞ்சதே கிடையாது. ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து இதில் அடாப்ட் ஆகிருக்கனால மொபைலுங்கிறது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக தான் தவிர டிவி தான் மெயின் ஃபோக்கஸாகவே நிறையா வீட்டில் பெரியவங்க, சின்ன குழந்தைங்க எல்லாருமே அதிகமாக பார்க்குறது டிவி தான் பார்க்குறாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி பிக் பாஸோ இந்த மாதிரி ஷோ நடக்குது, அது பிரச்சனை இல்லை, அது நடத்திட்டு போங்க. ஆனால் அதில் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய விஷயங்கள், வெளியிடக்கூடிய காணொலிகள், அது முகசொலிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனாலே அந்த ஷோ சுத்தமாக நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்லேருந்து அது பார்த்தா அது ஒன்று வந்தாலே பிரச்சனையே வராது. முழுக்க அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் தமிழகமே இருக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை வெளி உலகத்தில் பரவிக்கிட்டே இருக்கும். யூடியூப்பில் ஃபுல்லாக அவன் இவனை பேசினா இவன் என்ன பண்ண தெரியுமா அப்படிங்கிற கான்செப்ட் தான் போயிட்டுருக்கும். ஓகேங்களா, அது வேறு டாபிக். இப்போ இதில் என்ன பிரச்சனை? இப்போ ரீசெண்டாக என்னன்னா டிவிகேனா தமிழக வெற்றி கழகங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவர் மதிப்பிற்குரிய அந்த கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கார். அவர் இந்த பிக் பாஸ் ஷோவை எதிர்த்து ஒரு போராட்டம் ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போராட்டம் கலைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அவர் மேற்கொண்டிருக்காரு. இவர் யாருன்னா, இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர். இவர் திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்கார், முன்னாடி பாமக இருந்தார். அப்புறம் டிஎம்கேயோட கூட்டணி கட்சியில் இப்போ வரைக்கும் இருக்காரு. பண்ருட்டி தொகுதியோட அமைச்சர் நினைக்கிறேன், அந்த தொகுதி சார்ந்த ஒரு தலைவர் நினைக்கிறேன், கரெக்டாக அந்த தொகுதி சார்ந்த தலைவர். இவர் சட்டமன்ற கூட்டத்திலையும் பேரவையிலையும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பாகவே தன்னோட கோரிக்கைகளை வெளிப்படையாக ஓப்பனாக பேசக்கூடிய நபர். ரீசெண்டாக நிறைய இவர் அமைச்சர் வேல்முருகன் அவர்கள், தமிழக முதல்வர்கள் அப்புறம் சபாநாயகர் தலைமையில் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே வேல்முருகன் அமைதிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவரே ஓப்பன் டாக்காக
ஓப்பனாகவே அந்த ஸ்டேஜில் பேசக்கூடியவர். இப்போ இவர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சமூக சீர்கேடு பண்ணுற விஷயமா இருக்குது, இந்த பிக் பாஸ் ஷோவை தடை பண்ணணும்னு சொல்லி அவர் போராட்டத்தை நடத்தியிருக்காரு. இது வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, அந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தவங்க, அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தவங்க எல்லாருமே இது வந்து சமூக சீர்பாட்டுக்கு ரொம்ப அவமானமான ஒரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கு, இதில் வந்து நல்லது விட கெட்டது ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை தடை பண்ணணும்னு சொல்லி அந்த கட்சி தரப்புகள் சொன்னாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு குரூப் இருப்பாங்களா. இப்போ நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னோன்னா அதுக்கு இன்னொரு பார்வை இருக்கும்ல, ஒரு பார்வை மட்டும் இருக்காது, சில பேருக்கு அகேன்ஸ்ட் இன்னொரு பார்வை இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவர் வந்து ஒரு அட்டென்ஸுக்காக நான் இருக்கேன், என்னோட இருப்பிடத்தை காட்டுறதுக்காக பண்ணுறாரு, ஏன் இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கப்பெல்லாம் வந்து பண்ணலாம், எப்போ பண்ணிட்டு இருக்காரு, இது வந்து ஒரு தன்னை இருப்பை காட்டிக்கிறதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்கல்ல சில பேர் இருப்பாங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு அகேன்ஸ்டாகவும் இருப்பாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. சப்போர்ட்டாக இருக்கிறவங்க இது வந்து சமூக சீர்பாட்டை சீர்குலைக்கிற மாதிரி இருக்குது, இது சரியில்லை, இது கலாச்சாரத்துக்கு ஒப்பாவே இல்லை, இதில் வந்து தப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிற அந்த குரூப்பும், அதாவது அந்த கட்சி பண்ணக்கூடிய போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய அந்த நபர்களும், அதுக்கு அகேன்ஸ்டாக ஆப்போசிட்டாக இன்னொரு பார்வை இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இது வந்து தேவையில்லாதது, இவங்க வந்து கட்சி இருப்பை காட்டுறது தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைடு தரப்பு விஷயங்களை வந்து சமூக வலைதளங்கள் அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவரோட போராட்டம் வந்து எதுக்காக பண்ணார், ஏன் பண்ணார்னு எனக்கு தெரியல. ஆனால் போராட்டம் பண்ணது நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள இருந்தவங்க கூட ஓரளவுக்கு கரெக்டாக இருந்து நாகரிகமாக இருந்து இந்த மாதிரி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து முழுக்க உள்ளே இருக்கவங்கலாம் நான் தான் முன்னாடியே சொன்னேன், வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், சமூக புரட்சி பண்ண நபர்கள் தான் உள்ளே இருக்காங்க, சமூகத்துக்கு தேவையானவங்க, சமூகத்தில் இவங்க இருந்தால் மாற்றம் கொண்டு வர முடியும். நடிகர்கள் முக்கியமாக இப்போ உள்ள நடிகர்கள் என்ன, சிவாஜி கணேசன் சார், கமலஹாசன் சார்லாம் தோற்று போயிடுவார், அப்படி ஒரு நடிகர்லாம் உள்ளே இருக்காரு, அவரெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு நபர், அவருக்குலாம் ஆஸ்கர் விருது இன்னும் ஏன் கொடுக்காம இருக்காங்க தெரியல, அப்படிப்பட்ட ஒரு நபரும் உள்ளே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நபர்கள் உள்ளே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இதில் வந்து நல்லதை விட கெட்டது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட மக்களோட கருத்துக்கள் வெளிப்படையாக வந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஷோங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அதுக்காக நீங்கள் பொதுவாக கேட்கலாம், அதுக்குன்னு எந்த ஷோவுமே இல்லையா அப்படின்னா, நான் நிகழ்ச்சிகள் இருக்குது, நல்லா யோசித்து பாருங்களேன். 2001 2010 12 காலங்கள் வரையும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்குது, டிவியில் நடக்கிற நிகழ்ச்சிகள், மக்கள் கருத்தரங்க நிகழ்ச்சிகள், அரட்டை அரங்கம், இது அசத்த போவது யார், அது இது இந்த மாதிரி நம்ம எவ்வளோ நிகழ்ச்சிகள் 90 கிட்ஸ் ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ள 2K கிட்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கும், அதில் உச்சரிக்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும், நகைச்சுவை விஷயங்கள் இருக்கும், தத்துவங்கள் இருக்கும், சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறையா இருக்கும். ஆனால் இப்போ உள்ள ஷோஸ் எல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியல. முழுக்க ஒரு ஃபன்னு, ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருக்குது. அதில் வந்து நல்லதாக கெட்டதாக அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் கமெண்ட் பண்ணணும், அவன் அந்த இடத்துல அவனை ட்ரோல் பண்ணணும், ஒன்று ட்ரோல் பண்ணுறதுக்காக வார்த்தையை விடுறது, இல்லைனா அவனே தன்னை ஃபேமஸ் ஆக்கி காட்டுங்கிறதுக்காக வார்த்தையை விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கும். நல்லது இருக்குதா, நல்லது இருக்குது, ஆனால் நல்லதோட கெட்டது தான் அதிகமாக வெளியே தெரியுது, கெட்டது தான் அதிகமாக பார்க்கப்படுது. ஏன்னா சொசைட்டி மாறிட்டு இருக்கனால இந்த பிரச்சனைகள் முற்றிலும் மாற்றப்படுது. அதில் பிக் பாஸ் ஷோவும் ஒன்றும் தனித்துவம் கிடையாது, பிக் பாஸ் ஷோ ஒன்றும் விதிவிலக்கும் கிடையாது. அதுவும் சமூக மாற்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அது ஒரு காரணமாக தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து.